ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? எழுதிட்டுருக்குறேன். என்ன எழுதுறேன்னு யோசிக்கிறீங்களா? அஃபர்மேஷன்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் பிரெயினை ரீவயர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க வெறுமனே திங்க் பண்ணால் மட்டும் பத்தாது, வெறுமனே யோசிச்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் என்னவா ஆகணும், நீங்கள் எதை அடையணும், எது உங்கள் லட்சியமோ அதை தினம் நீங்கள் எழுதுனீங்க, அஃபர்மேஷன் எழுதுனீங்க அப்படின்னாக்க அதை உங்களையும் தாண்டி உங்களுடைய உடம்பு, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய நரம்புகள், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ப ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வெறுமனே நான் என்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறத விடவும் நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதை எழுத்து வடிவத்தில் நீங்கள் எழுதும்போது, உங்கள் கை ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது போய் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயின் ரீவயர் ஆகும், புதிய நியூரான்ஸ் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இது சயின்ஸ். ஸோ அப்படி நீங்கள் எழுத ஆரம்பிக்கும்போது நீங்கள் உங்களையும் அறியாமல் நம்ப ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எழுத அது ஆட்டோமேட்டிக்காக போய் உங்கள் மைண்டில் பதிவாக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் மூளை அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்க அதுக்கான ஃப்ரீக்குவென்சி, அதுக்கான எனர்ஜி உங்கள்கிட்டேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி அதுக்கான எனர்ஜி வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அது என்ன உணர்வோ, நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுக்கான ஃப்ரீக்குவென்சி உங்களை சுற்றி எங்கே இருந்தாலும் அதை அட்ராக்ட் பண்ணி உங்களை நோக்கி இழுக்கும். ஸோ இதுதான் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறதோடைய உண்மையான நோக்கம். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இன்னும் அதிகம்லாம் நீங்கள் ஒன்றும் எழுத தேவையில்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்குது, இதுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன், எனக்கு நான் இதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன், நான் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வித்தின் 1 வீக்கில் உங்களுக்குள்ளே ஏற்படுற சேஞ்சஸை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.